குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள். சுப்பிரமணியம் வேதத்தை பூரா கற்றுன்னு விட்டார். அந்த சமயம் நம்ம பாரத பூமி ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்த காலம் அது. புரட்சி பரவி வந்த நேரம். இவரோட மனசுலேயே அந்த எண்ணம் வந்தது, அடிமைத்தனம் போகணும், நாடு விடுதலையாகணும்னு நினைச்சார் சுப்பிரமணியம். ஆண்டவன்கிட்ட பக்தியும் தேசப்பற்றும் ரெண்டுமே இருந்தது அவருக்கு. என்ன பண்ணினார், காந்தியடிகளோட விடுதலை போராட்டத்தில் கலந்துட்டார். அதற்காக பரிசா சிறைவாசம். நாடு விடுதலை படணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் ஆன்மீக உணர்வு மனசு பூரா இருந்தது சுப்பிரமணியத்துக்கு. அவர் சிறையில் இருந்தாலும் அது அவருக்கு தவச்சாலையாக மாறிட்டது. நிறைய நாளி அவர் தியானத்தில் தான் இருப்பார். அங்கே இருக்கிறவா எல்லோருக்கும் இவர் ஒரு மகான்னு தெரிஞ்சுண்டா. எல்லோரும் இவர்கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் நடந்துட்டா. தேசபக்தர்கள் எல்லாரும் விடுதலை ஆயிட்டா. சுப்பிரமணியனுக்கு நாம் எங்கே போகிறது, நம்மளோட எதிர்கால திட்டம் என்ன, ஒன்றுமே பிடி கொடுக்கல. சுப்பிரமணியம் நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனார். அம்பாள் முன்னாடி தியானத்தில் உட்காந்துட்டார். அங்கே மாயாண்டி யோகியும் தியானத்தில் இருந்தார். சுப்பிரமணிய யோகி தியானத்தில் இருக்கிறத மாயாண்டி யோகி பார்த்தார். மாயாண்டி யோகிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து இவரை பார்த்த உடனே. அவர் சுப்பிரமணியத்துக்கு ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியோட மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நீ விடாமல் ஜபம் பண்ணின்று, மௌன விரதம் இரு, நீ ஒரு இடத்துலையும் தங்காத, சுற்றிண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். சுப்பிரமணியமும் குற்றாலம், திருப்பதி, பழனி, கொல்லிமலைன்னு வனாந்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார். அவருக்கு பல இடங்களில் பல சோதனைகள். அங்கே இருக்கிறவெல்லாம் நீ ஒரு திருடம், நீ ஒரு குழந்தைகள்லாம் பிடிக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அடித்து ரொம்ப துன்பப்படுத்தினான். அப்புறம் அவர் இங்கே இருக்கிறது சரியில்லை, நம்ம வடநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டுன்னு பத்ரி, கேதார்நாத், நேபாளம், ரிஷிகேஷம் இந்த மாதிரி இடங்கள்லாம் தவம் செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ரிஷிகேஷத்தில் சிவானந்த ஆசிரமத்தில் தங்கி அவருக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நெல்லையப்பர் கோவில் அங்கே அங்கே சித்தாசனத்தை இருந்துருக்கார். அப்போ ஒரு அவதூதர், இனி என் இடம் தேடி வா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. எழுந்து பார்த்தார். குரல் தான் கேட்கறதே தவிர உருவம் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. அவருக்கு அப்போ தோணிட்டு இதுதான் தன்னோட குரு அப்படின்னு உணர்ந்துட்டார். அந்த குரலை தேடி அவர் என் குருவை தேடி அலைகிறார். அவரோட மனசு அவதூத பரம்பரையில் மூலவரான ஸ்ரீ தத்தாத்திரேயரின் தத்த பாதுகாப்பீடம், அது குஜராத்து பக்கத்தில் கிரினார்ங்கிற மலையில் இருக்குது. அங்கே தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் அப்போ நினச்சார் சுப்பிரமணியம். அங்கே நிறைய வன விலங்குகள்லாம் அதிகமாக இருக்குது. பல 1000 படி ஏறணும், அப்போ தான் உச்சி மலைக்கு போக முடியும். இவரோட உடம்புக்கு இடம் கொடுக்கல. பசி தாகம் வேற. உற்ற நோய் நோன்றால் உயிருக்குருவன் செய்யாமையற்றே தவத்தின் குரு. தவம் இருக்கணும்னாக்கா பசி தாகத்தரெல்லாம் பொருள்படுத்தினா முடியுமா? கூடாது. என்ன பண்ணுறது? அதனால் அவரோட உடம்பு நலிஞ்சு மெலிஞ்சு படி ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ ஒரு மகான் அவர் முன்னாடி வந்தார். ஏய் மதராசி, நீ ஏன் இங்கே மேலே இருக்கிற தத்தகுரு உங்ககிட்ட தானே இருக்கார், நீ எதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மருந்து கொடுத்தார். இந்தா இதை வாயில் போட்டுக்கோ, நீ அப்போ வேகமாக நடப்பன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இவரும் அதே மாதிரி பண்ணினார். அப்போ இவரோட நட கொஞ்சம் வேகமாச்சு. ஸ்ரீ சத்த பாதுகாப்பீட தரிசனம் சீக்கிரமே கிடச்சிடுத்து அவருக்கு. அவரும் அதையே தான் சொல்லிட்டார். நீ ஏன் இங்கே வந்த, உன்னோட குரு சேந்தமங்கலத்தில் காத்துன்னு இருக்கார், ஒன்று பண்ணு, நீ சீக்கிரம் அங்கே போ அப்படின்னு கட்டளையை போட்டார் அவர். உடனே மறுபடியும் சுவாமிகள் சேந்தமங்கலம் நோக்கி தாய்ப்பசுவை பார்த்து ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி போக ஆரம்பித்தார் சேந்தமங்கலத்துக்கு. குஜராத்திலேருந்து சேந்தமங்கலம் வந்துட்டார் சுப்பிரமணிய யோகி. சேந்தமங்கலம் சன்னியாசி கரடு அப்படிங்கிற குன்றில் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வத் அவதூத சுவாமிகள் அவர் தான்.
ஸ்ரீ தத்தாத்திரேயரை பிரதிஷ்டை செஞ்சுண்டு தென்னாட்டில் ஸ்ரீ தத்தாத்திரேய பரம்பரைக்கு பணி பண்ணிட்டு இருந்தார் அவர். குருவை தேடி அழிந்த சுப்பிரமணியா ஸ்ரீ தத்தப்பீடத்திலும் நெல்லையப்பர் கோயிலும் ஒலித்த ஒளி குரலுக்கு உரிய சத்குரு இவரே தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். சுயம்பிரகாஷருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தை பண்ணினார். அவர் முன்னாடி உட்கார்ந்தார். சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணினார். சாந்தானந்தா அப்படிங்கிறது தீக்ஷா நாமம் வழங்கி ஆசீர்வாதம் பண்ணினார். அவதூதர்களுக்கு அடையாளமே ஜடாமுடியும் நிர்வாணமும் தான். ஆனால் இந்த காலத்தில் மக்கள் அவதூதர்களை ரொம்ப இம்சப்படுத்துகிறா. அதனால் நீ இனிமேல் வஸ்திரம் தரிச்சுக்கோ அப்படின்னு குருக்கிட்டே இருந்து கட்டளை பிறந்தது. தன் குருநாதனா மறுபடியும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினார். சீடரித்தம் தவப்புதலன் போல உச்சி முகர்ந்து ஆசீர்வாதமும் பண்ணினார் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ மாமுனி. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் அதை அடுத்த வாரம் பார்க்கலாமே. நன்றி, வணக்கம்.